மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஒரு வாரத்துக்கு பிசியோதெரபி பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. காசு புடுங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய சொல்லுவானுங்க. பிசியோதெரபி எல்லாம் நான் சொந்தமாவே பண்ணிக்கிறேன். ஒரு மாசமாவே கை ரொம்பவே வலி எடுத்துருச்சு. அதுக்காக தான் பிசியோதெரபி பண்ணணும்னு சொல்றது. அது என்னாலேயே பண்ணிக்க முடியும். அது வெறும் பேச்சு தானே? அது வெறும் பேச்சு இல்ல, என் மனசுக்குள்ள இருக்கிற தைரியம். ஊனி நடக்கிறதுக்கு ஒரு சின்ன கைத்தறி கிடைச்சா கூட என்னால நடக்க முடியும். நடந்து இப்போ எங்க போக போறீங்க? நான் போறதுக்கு பல இடங்கள் இருக்கு. என்ன இருந்தாலும் இது பரவாயில்ல. முழுசா குணமடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வெளியில போனா போதும். ஏய், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. முதல்ல யார் உதவி இல்லாம நடக்க முடியுதா பாக்குறேன். ஏய், வேணா விடு. பாத்தியா பாத்தியாடி, நான் எப்படி என் ரெண்டு காலையும் ஊனி நிக்கிறேன்னு. இது எல்லாமே உங்களுடைய சாமர்த்தியம் தான், ஒத்துக்கிறேன். என் மேல இருக்கிற கோபமும் வெறுப்புனாலதான் இப்ப நீங்க ரெண்டு காலையும் நிக்கிறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்றேன். நீங்க நடக்க ஆரம்பிச்ச உடனே என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. படிச்சு டிகிரி வாங்கினதுக்காக முதல்ல அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். அவங்களுக்கு என்னன்னா, டிகிரி படிச்சவங்க ஸ்வீப்பிங் வேலைக்கு வேண்டாமா, அந்த வேலையும் போயிடுச்சு. இந்த பாட்டியோட செல்ல பேத்தி எழுதிட்டு இருக்கியா? நல்லா இருக்கே. அட ஹரி, நீ எப்பப்ப வந்த? செல்லம், என் தங்கக்குட்டி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நீ உள்ள வாப்பா. ஹலோ குட்டி, இது உனக்கு. வாங்கிக்கோமா. மனோஜ் மாமா எப்போ வருவாரு? ஜெயா வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் சீக்கிரமாவே வந்துடுறான். 5 மணிக்கு அப்புறம் பொண்ணை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ வந்து எத்தனை நாள் ஆச்சுப்பா? வந்து 2 நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் தான் லீவ் கிடைச்சிருக்கு. அந்த சமயத்துல ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி தான் நான் வந்தேன். அந்த சமயத்துல தான் நமக்கு பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு. அவன் வந்துட்டான்ப்பா. ஓ,
இப்போ வந்த? 2 நாள் ஆச்சு. வந்துட்டு ஃபோன் கூட பண்ண தோணலல்ல? சொல்லப்போனா தூங்க கூட முடியல. எப்படி கால் பண்றது? யாருக்கும் நிம்மதி கொடுக்க மாட்டோம்னு சில பேர் கிளம்பி இருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? உட்காருப்பா. ஜெயாக்கா அப்படி கோவமா பேசிட்டு வந்ததுனால மாமா அத மனசுல வச்சு நீங்க பேசாதீங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறதுக்கு எனக்கு தெரியாது ஹரி. அப்புறம் இவளோட கோவம் அது ஒன்றும் புதுசான விஷயம் இல்லைல்ல. இங்க ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா உடனே ஓடி போறதுக்கு ஒரு வீடு இருக்குன்ற அகங்காரம் மட்டும்தான் இவகிட்ட இருக்கு. ஒரு தடவை அந்த வீட்டோட கதவை மூடிடுச்சுன்னா அத்தோட முடிஞ்சிடும் இவளோட அகங்காரம். என் அகங்காரத்தை வச்சுதான் நான் அங்க போனேனா? சும்மா நல்ல ஒரு மாதிரி நடிக்காதீங்க. இங்க இருந்து போனது ரொம்ப தப்பா போச்சுன்னு நினைச்சுதானே நீ திரும்ப வந்திருக்க? நீ மனசுல நினைச்சிருந்த எல்லாத்தையும் சொல்ல போனா எனக்கு அப்படிப்பட்ட சொந்தம் இல்லைன்னு நீ நினைச்சதுனால இப்ப நீ என் காலடியில விழுந்து கிடக்குற அளவுக்கு வந்துட்ட. ஹரி என்னை கூப்பிட்டதுனாலதான் நான் இவ்வளவு தூரம் இங்க வந்தேன். இவன் சரியான சமயத்துல ஊருக்கு வந்தது நீ செஞ்ச புண்ணியம். இல்லனா 2 நாளுக்கு அப்புறம் திரும்ப நீ மானம் கெட்டு வந்திருக்கணும். மனு, ஹரிய பக்கத்துல வச்சுக்கிட்டேவா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்ப? ஹரி ஒன்னும் வேற ஆள் இல்லையே. என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே விஷயம் கேள்விப்பட்டதும் அக்காவை கூட்டிட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஒரு நல்ல குடும்ப தலைவன் என்கிட்ட யாருன்னு கேட்டா என் மனசுல முதல்ல நினைவுக்கு வர்றது உங்க முகம்தான். உங்க குடும்பத்துல ஒரு கலகம் உண்டானப்போ அது ரொம்ப கஷ்டப்படுத்தினது என்னதான். இங்க உன் அக்கா உண்டாக்குன பிரச்சனையை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நீ திரும்ப போக கூடாது. நம்ம நிறையவே பேச வேண்டியது இருக்கு. ஆமா, கல்ஃப்காரனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன ஸ்பெஷலா இருக்கு? ஹரி தம்பிக்கு வாய்க்கு ருசியா என்ன வேணுமோ அதே நான் பண்ணித்தரேன். அது போதும். இன்னைக்கு திரும்ப போகலன்னா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிச்சனுக்கு போக சொல்லு. நான் அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். அதுக்குள்ள அம்மா ஏதாவது பண்ணி வைப்பாங்க. ஜெயா, ஹரிக்கு ட்ரெஸ் மாத்த அந்த சட்டை வேஷ்டி எடுத்து கொடுமா. பாலா வேணுமே பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு என் வீட்டுக்கார்கிட்ட சத்தியம் வாங்கி கொடுத்துட்டு நீ கிளம்ப. நீங்க கோவமா சண்டை போட்டு திரும்ப இங்க நீங்க வந்தப்போ உங்க கன்னத்துல அவர் அடிக்காம உள்ள விட்டதுக்கு நீங்க தான் அவர்கிட்ட நன்றி சொல்லணும். அப்படி ஒரு சம்பவம் இனிமே உங்க வாழ்க்கையிலே கிடையாது. இதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனை பண்ணி சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கான பலனை நீங்க தான் அனுபவிக்கணும். பாரு, அம்மா நீ உன் வீட்டுக்கு போறதா சொன்னாங்களே, இங்க ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சா? பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக தான் நான் போறேன். விஷயம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? என்ன இந்த வீட்டுக்கு நீங்க இழுத்துட்டு ஒண்ணு வரலல்ல? உன்னை கௌரவமா தானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அதுவும் கேட்டு வரதட்சணையை கொடுத்து. அப்படிப்பட்ட எனக்கு நேத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்து ஒருத்திக்கிட்ட அடிமையா வாழறதுக்கு விருப்பமே இல்ல. ஓ, அப்ப ஆஷாவால தான் பிரச்சனையே. அவதானே இந்த வீட்டோட மகாராணி. எந்த வேலையும் பண்ணாம ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் இங்க வந்தது வேலைக்காரியா இருக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல. நான் ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கு போறேன். அவளுக்கு இந்த வீட்டுல என்னென்ன வேலை இருக்குன்னு தெரியட்டும். அது சூப்பரான ஐடியா. ஒரு வாரத்துக்கு நீ உன் வீட்டுக்கு போய் தங்கறதா நல்லது. வாய்க்கு ருசியா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உன் அம்மா செய்யற அந்த சிக்கனும் சப்பாத்தியும் சூப்பரா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நான் போய் குளிக்கிறேன், டக்குன்னு ரெடி ஆகுறேன். கொஞ்ச நாளாவே நானும் இங்கிருந்து போய் வெளியில தங்கலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, என் வீட்டுக்கு நான் மட்டும் தான் போறேன். அப்ப நானு நம்ம 2 பேரும் ஒன்னா போனா அத்தைக்கு சந்தேகம் வந்துரும். நம்ம பிளான் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு. ஏய், அதுக்கான அறிவெல்லாம் அம்மா கிட்ட இருக்கா என்ன? பலமான அறிவுதான். தேவையில்லாம நாம எதுக்கு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கணும்? நீ இல்லாம நான் மட்டும் எப்படி இங்க இருக்கிறது? ஒரு வாரம் டக்குன்னு ஓடிடுங்க. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. ஏய், இங்க பாரு, இருந்தாலும் உங்க அம்மா பண்ற சிக்கன் குழம்பு சூப்பரா இருக்கும். அம்மாக்கு இப்போ உடம்பு சரியில்லைங்க. ஓ அப்படியா? சரி, உங்க அப்பா சமைப்பாரா? இத பத்தி பேசுறத நிறுத்துங்க. இங்க பாரு, சும்மா எதிர்த்து பேசாத, எனக்கு ரொம்ப பசிக்குது இப்போ. ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நானே இங்க வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வா. அப்புறம் இந்த 3 அப்படிங்கறத 2 ஆக்க முடியுமா? நான் போயிட்டு ஃபோன் பண்றேன். இங்க பாருங்க, அவ ஏதாவது செஞ்சு கொடுத்தா அதை நீங்க அப்படியே சாப்பிட்டு தொலைச்சிடாதீங்க. ஐயா, ஆஷா மட்டும் இல்ல, அத்தைக்கோ சுமேஷ்கோ தெரிய வரணும் நான் இங்க இல்லாம போனா என்ன ஆகும்னு. இத்தனை வருஷமா சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி தானே கிச்சனுக்குள்ள வராங்க. ம் இனிமே அவங்களே சமைச்சு சாப்பிடட்டும். அப்பதான் என்ன பத்தி அவங்களுக்கு தெரிய வரும். இங்க பாரு,
பரீட்சை நடத்துறதெல்லாம் நல்லதுதான். ஆனா அம்மா கிட்ட சண்டை போட்டா நம்ம ரோட்டுக்கு தான் போகணும். என்ன இருந்தாலும் நம்ம பாலாவும் வேணும் போன மாதிரி பிச்சைக்காரங்க மாதிரி போக மாட்டோம். ஒருவேளை அப்படி போக வேண்டியது வந்துச்சுன்னா உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை நாம இங்க இருந்து வாங்கிட்டு தான் போகணும். உனக்கு பிரிச்சு கொடுத்துட்டாலும் போதும் போதும். அத்தை நீங்களும் உட்காருங்க, நான் பரிமாறுறேன். வேண்டாமா, நம்ம ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். ஹரி, உனக்கு எத்தனை நாள் லீவ் இருக்கு? 15 நாள் லீவ் இருக்கு. தெரிஞ்ச ஊர்ல ஒரு கல்யாணத்தை பத்தி பேசலாமேன்னு வந்தேன். பொண்ணு பாக்குற விஷயத்த பார்க்கலாம் தான் வந்தேன். அதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டு வரணுமா என்ன? இப்ப இருக்கிற பொண்ணு பாக்குற சடங்கு எல்லாம் ஆன்லைன்ல தானே. இருந்தாலும் நேர்ல பார்த்தா தானே பொண்ணு அழகா இருக்காளா இல்ல எப்படி இருக்கான்னு தெரிஞ்சு. ஆமால. அப்புறம் என்னாச்சு? ரொம்ப சூப்பரா அப்பாவே அதை நிறுத்திட்டாரு. வீட்டுக்குள்ள தங்க முட்டை இடுற பாத்த இப்படி சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்தா முட்டை அடுத்த வீட்டுக்கு போயிடுமோன்றதான் மாமாக்கு பயம். ஆமா, இது சொன்னப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என் தங்கச்சி ஊர்மிளாவோட பொண்ணு திவ்யா உனக்கு பொருத்தமான பொண்ணுப்பா. அவ இப்போ அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பாக்குறா. ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கா. கல்யாணம் முடிஞ்சதும் நீ அவளை அங்க கூட்டிட்டு போயிடலாம்ல. என்ன மனு, நாம அதை பத்தி அங்க பேசி பார்க்கலாமா? அம்மா, பக்கத்துல நிக்கிற ஆளோட மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இத பத்தி பேசுங்க. இந்த குடும்பத்துல இருந்து இன்னொன்னு நம்ம சகிச்சுக்கணுமான்றதுதான் இந்த பாவனைக்கான அர்த்தம். எது சொல்றதா இருந்தாலும் என் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. உனக்கு நான் சொல்ல வந்தது புரிஞ்சிச்சுல, அது போதும். ஹரிக்கு நல்ல பொருத்தமா இருக்கும், அதனாலதான் சொன்னேன். ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லாரும் பயங்கரமான எதிரியா இருப்பாங்க. உண்மையான சுபாவம் வெளியே வரணும்னா அது முடியணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டே மனு? பேசிட்டு விடுங்க அத்தை. வெக்கங்கிட்டு போய் நான் திரும்பி வந்தேன்ல, அதனால எல்லாத்தையும் நான் கேட்டுதானே ஆகணும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். செக்குல மாட்டின பசு மாதிரி நான் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரதுனால எனக்கு இந்த எந்த மதிப்பும் இல்லாம போச்சு. அதனால எனக்கு ஒரு வேலை வேணும். உனக்கு எதுக்கு வேலை? அது மட்டும் இல்லாம உனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு தானே இருக்க. குழந்தைக்காக மிட்டாய் வாங்குறதுக்காக ஒரு 10 ரூபா எடுத்தா அதுக்கெல்லாம் கணக்கு கேட்கிற புருஷன் கிட்ட எந்த ஒரு பொண்டாட்டியும் வேலை வேணும் தான் கேட்பாங்க. நான் எல்லா விஷயங்களையும் மனோஜ் மாமா கிட்ட உட்காந்து பேசியிருக்கேன். இனிமே உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உங்க சைட்ல இருந்து இனிமே அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்க என்னால டிக்கெட் எடுத்துலாம் வர முடியாது. நான் கௌரவமா வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும். அதான் என்னோட முடிவு. வேலை இல்லாம பேங்க் பேலன்ஸே இல்லாத ஒரு பொண்டாட்டி அடிச்சு துரத்துறது ரொம்ப ஈஸி. அதை இனிமே நான் விட்டு தர மாட்டேன். எல்லாருக்கும் முன்னாடியும் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிதான். பணம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது இல்லாதவன் வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் பிரச்சனைகளோடவே வாழ்ந்து வாழ்க்கைய முடிச்சிருவான். மீராவை சூரஜோட வாழ்க்கையில இருந்து அடிச்சு துரத்தணும், அதுதான் என்னோட முதல் குறிக்கோள். நீ நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள தகாத உறவு இருக்குன்னு எனக்கு முதல்ல தெரிய வரட்டும். நான் சொன்னாலும் சேகர் மாமா நீங்க நம்ப மாட்டீங்களா? உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குமா. மனசு குழப்பத்தில் இருக்கும்போது நீ சொல்ற விஷயங்களை என்னால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. சூரஜ் அவளை பார்க்கும்போது ஓடி ஒளிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லனா அவ இந்த ஊர்லயே இருக்காத மாதிரி நம்ம ஏதாவது ஒரு அவமானத்தை உண்டாக்கணும். 10 15 ரூபாயோ இல்லைன்னா ஒரு பாட்டில் சாராயம் கொடுத்தோன்னா எந்த பொண்ணோட மானத்தை கெடுக்கிறதுக்காகவே சில ஜனங்கள் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு பொண்ணை பத்தி குத்தம் சொல்றதுக்கு முன்னாடி நீயும் ஒரு பொண்ணுங்கிறதையும் நாளைக்கே இந்த சூழ்நிலை உனக்கு வரும்ன்றதையும் நீ மறந்துடக்கூடாது. நீ கவலைப்படாம இரு. நான் அந்த பொண்ணை பத்தி தெளிவா விசாரிச்சுட்டு சொல்றேன். முதல்ல அவ பிரச்சனை பண்றவளான்னு தெரியணும். அதுக்கப்புறம் அவங்களை எப்படி பிரிக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம். இனி மத்த விஷயத்த சொல்லு. நான் அகிலாவை பத்தி பேசணும். நேத்து நீ துரத்தி விட்டல? நான் ஒன்னும் துரத்தி விடல. இப்போதைக்கு ஒரு நாளைக்கு லீவ் எடுத்துக்கோங்கன்னு தான் சொன்னேன். அகிலாக்கு நம்ம கம்பெனில என்ன வேலை கொடுக்கறது? இப்போதைக்கு வேற வேகன்சி எதுவும் இல்லல்ல. அக்கவுண்ட் செக்ஷன்ல வேலை கொடுக்கலாம். அவங்க ரொம்ப டேலண்டட். ஏற்கனவே சுனிதா இருக்காளே. சுனிதாக்கு பதிலாதான். அப்ப சுனிதாவை இப்போதைக்கு நம்ம சூப்பர்வைசிங் போஸ்டுக்கு போட்டுடலாம். கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
அப்புறம் சுனிதாவுக்கு பதிலா அகிலாக்கு அந்த வேலையை கொடுத்துடலாம். இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் உன் கையில தான் இருக்கு. இருந்தாலும் சேகர் மாமா வேண்டான்னு சொன்னா நான் பண்ண மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நீ பண்றது நல்ல விஷயமா இருந்தா உன் இஷ்டப்படியே செய். மாமா, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? நீ டென்ஷன் ஆகாதப்பா. ஜெயா இனிமே எது சொன்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். எனக்கு பிரச்சனை வந்தப்பெல்லாம் எனக்கு பக்கபலமா இருந்தது நீங்க மட்டும்தான். ஜெயாக்கா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. நீ அனுபவிச்சுட்டு இருக்க வாழ்க்கையோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அதோடு சேர்த்து எந்த பாரத்தையும் தரமாட்டேன். என் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னொரு சொந்தக்காரங்கிட்ட சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டேன். இருந்தாலும் ஏகப்பட்ட வார்த்தையை கேட்டுட்டேன், அதுவும் கட்டின பொண்டாட்டி வாயில இருந்தே. அதுக்காக எந்த புகாரும் கொடுக்க மாட்டேன். அதை எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஜெயாக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ பண்ற தப்பு மாறவே மாறாது. நான் என்னதான் சொன்னாலும் அவ ஏத்துக்கவே மாட்டா. ஜெயாக்கா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இவ பிரச்சனை உண்டாக்கிட்டு தான் இருப்பா, அது சத்தியம். ஆனா அதுக்காக கவலைப்படாம இருக்க நான் முயற்சி பண்றேன். இப்ப கருணையும் ஆதரவு யாருக்கு தேவைன்னா உன்னோட அக்காக்கு இல்ல, பாலாக்கு. நீ போய் அவளோட நிலைமையை பார்த்தல, அதை பத்தி நான் எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மாவோட வயிற்றுல பிறந்தவங்க தான் ஜெயாவும் பாலாவும். இந்த வீட்டுல ஜெயாவுக்கு எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் என்னோட பாசத்துல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு ஜெயா மட்டும் சொல்றா. அதே சமயத்துல பாலா, அவளுக்கு அங்க குறைகள் மட்டும்தான் இருக்கு. அவ ஏதாவது குத்தம் சொன்னால என்ன? அந்த பொறுமை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார்கிட்டயும் எந்த உதவியும் எதிர்பார்க்காம தனியா வாழணுன்ற பொறுமை. அதெல்லாம் அவ காட்ட வேண்டியது இல்லப்பா. அதாவது ஒரு பொண்ணுன்றதுக்காக அவ இத்தனை நாள் சகிச்சுக்கிட்டது எல்லாமே அதுக்குண்டான மதிப்பெல்லாம் போச்சுப்பா. அக்கா தங்கச்சிங்களோட வாழ்க்கையை நினைச்சு இனிமே நீ கவலையே பட வேண்டாம். கூடிய சீக்கிரத்திலே உனக்கான வாழ்க்கையை அமைச்சுக்கோ. பிரச்சனையை பார்த்துக்கிறதுக்காக நீ இல்லாம இருக்க குறைய ஒரு 2 அக்கா தங்கச்சிகளுக்கும் வரவே வராது. போயிட்டு வா. அக்கா, நீங்க உங்ககிட்ட இருக்க சந்தேகத்தை முதல்ல தூக்கி எறிங்க. அதுக்கப்புறம் நீங்க மாமா கூட பேசுங்க. நான் சந்தேகப்பட்டது உண்மைதானே? பாசம் வச்சவங்கள கண்ண மூடி நம்பின இல்ல, அதான் நான் பண்ண தப்பு. பாலா கிட்ட நம்ம யாருமே காட்டாத கருணை அனுதாபமும் மாமா காட்டினதுதான் தப்புன்னு சொல்றீங்களா? அதுக்கு என்ன காரணம்? நீ சொல்ற இப்ப பாசம் கருணை பரிவெல்லாம் அதிகமாகும் போது சில பேரோட வாழ்க்கையில அது புகுந்து அப்படியே பிரிச்சு வச்சிரும். அதுக்கு நான் சம்மதிக்கணுமா? தங்கச்சியா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரியா இருந்தாலும் என் வாழ்க்கையில குறுக்க வந்தாங்கன்னா நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நான் பொண்டாட்டி, ஒரு குழந்தைக்கு அம்மா. எனக்கு என்னோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை தீர்க்க இனிமே நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே இந்த பிரச்சனைக்காக நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன். இதையெல்லாம் காரணம் வச்சு என்னதான் சண்டை வந்தாலும் நான் எல்லாத்தையும் இந்த வீட்டுக்குள்ளே பாத்துக்கிறேன். ஜெயக்கா, நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா இனிமே நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத. இனிமே நான் இங்க நிம்மதியாவும் இருப்பேன், சந்தோஷமாவும் இருப்பேன். நீ கவலைப்படாம போ.
குழந்தை மாதிரி தனியா நடந்து வர ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு பக்கத்து வீட்ல எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வரணுமா? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லையே. நீங்க சீக்கிரம் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கணும் தான் நானும் நினைச்சேன். நான் இனிமே எந்திரிச்சு நடக்கவே மாட்டேன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா என்ன? கொஞ்சமாவது மேனஸோட பேச கத்துக்கோங்க. ப்பு! நீ என் பொண்டாட்டியோட பாஸா இருக்கலாம், ஆனா இந்த வேணுகோபாலுக்கு நீ வெறும் புல்லு தாண்டி, புல்லுதான். என்ன சமேலி? அவர் உங்களை ஏதாவது கேவலமா பேசியிருந்தாருன்னா நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அகிலா, நீங்க முதல்ல ஒரு மொபைல் போன் வாங்குங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு போன் நம்பர் தேடினப்பதான் உங்ககிட்ட மொபைலே இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதனாலதான் நான் உங்களை பார்க்க இங்க வந்தேன். உங்களை உள்ள வந்து பேசுங்கன்னு என்னால சொல்ல முடியல, பயம் வந்துருச்சு. எனக்கு தெரியும்பா. நான் இப்ப இங்க எதுக்கு வந்தேன்னா அகிலா நாளைக்கு கம்பெனிக்கு வந்துருங்கன்னு சொல்லதான் வந்தேன். அதே எதுக்கு? அங்க எனக்கான வேலை நேத்தே முடிஞ்சிருச்சுல்ல. அப்படின்னு நான் சொன்னேனா? ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க, நான் யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னேன். யோசனை பண்ணிட்டேன். உங்களை சேர்த்துக்கலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். மீதி விஷயத்தெல்லாம் நம்ம நாளைக்கு ஆபீஸ்ல பேசிக்கலாம். நான் போயிட்டு வரேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.